பிப்ரவரி 3ஆம் தேதி நம்ம இன்றைக்கி சாப்பாடு கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மலேசியாவிலேருந்து குடும்பம் கொடுக்குறாங்க. திருமதி மல்லிகை அம்மாவோடைய 30 டேஸ் ப்ரேயர். அவங்க 58வது வயதில் இறந்துருக்குறாங்க. இன்றைக்கி 30 நாள் ப்ரேயர் சாமி கும்பிட்றாங்க. அதுக்காக மலேசியாவிலேருந்து அவங்க குடும்பம், அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் கணேசன் சார், அவங்களோட டாட்டர்ஸ் நித்யா, கீதா, கனகேஸ்வரி, அவங்களோட சன் நமேஷ், புகன், ரிஷி, அப்புறம் அவங்களோட சன் இன்லா ஜெகதீஷ், விஜேந்திரன், பிஸ்மான், இவங்க எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க. 135 பேருக்கு இன்றைக்கி மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம சாப்பாடு கோவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே வந்து அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தான் சாப்பாடு வரும். சாப்பாடு வாங்கிக்கோங்க. கொடுத்ததுமே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அம்மாலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நேற்று மத்தியானம் வந்த சாப்பாடு இவங்களுக்கு எல்லா நாட்களிலையும் சாப்பாடு வராதுங்க. அமாவாசை பௌர்ணமி காலங்களில் தான் வரும். நாங்கள் கொடுத்த சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. உப்பு காரம் சூப்பராக இருக்குது. சரி சரி, எதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். துணிமணிக்கெல்லாம் ஒன்றுமே இதே இல்லை, கிடையாது. சாப்பாட்டில் மட்டும் எதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நாங்கள் குறையே கிடையாது. ஏன்னா நம்ம வாங்கிறதும் எல்லாமே பொன்னி அரிசி தான். உங்களுக்கு சாப்பிடும்போதே தெரியும். திருப்தியாக இருக்குது. சரி சாமி, நல்லா இருக்கீங்களா? சரி சரி. இன்றைக்கி மலேசியாவிலேருந்து மல்லிகா அம்மாவோட குடும்பம் கொடுக்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து 30வது நாள் சாமி கும்பிட்றாங்க. அதுக்காக அவங்க குடும்பமே சேர்ந்து கொடுக்குறாங்க. அவங்களோட குடும்பத்தோட பேர், அவங்களோட கணவர் கணேசன் சார், அவங்களோட பொண்ணு நித்யா, கீதா, கனகேஸ்வரி, அவங்களோட பையன் நமேஷ், புகன், ரிஷி, அவங்களோட மருமகன் ஜெகதீஷ், விஜேந்திரன், பிஸ்மான், இவங்க தான் அவங்க குடும்பம். சகல குடும்பம் கொடுக்கப்பட்ட அன்னதானம் லட்சுமி தானம் நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வம் செய்யும் தொழில் முடக்காமல் மக்கள் செல்வம், மனை செல்வம், பொன் செல்வம், பொருள் எல்லா செல்வங்கள் மற்றும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறையில்லா. இன்றைக்கி 135 பேருக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க. மல்லிகை அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. அம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க எல்லா வேலையும் வாங்கி சாப்பிட்டு எந்த திருப்தியாக இருக்கிறாங்க. எந்த இடையூறும் இல்லாமல் நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வம் இருக்கிறாங்க. மல்லிகை அம்மாவோட குடும்பம் மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அன்றைக்கி அவங்களோட 30வது நாள் சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்காங்க சாப்பாடு. ஆமாம், சாமி கும்பிட்றாங்க. அதனால் அவங்க குடும்பமே சேர்ந்து கொடுக்குறாங்க. குடும்பமே நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம சாப்பாடு மட்டும் 2 கேட்டால் கொடுத்துருவோம். ஏன்னா வளாகத்தில் தங்குறவங்க எப்போதுமே 2 சாப்பாடு வாங்கிப்பாங்க. மத்தியானம் நைட்டு இந்த மாதிரி வச்சுப்பாங்க. நம்ம சாப்பாடு கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களுமே வீடு ஏற்றுறவங்க தான். நான் அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். எல்லா பிள்ளைங்களால் கைவிடப்பட்டவங்க. மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க ஐயா. நன்றிண்ணே. பிள்ளைங்களை வச்சுட்டு தர்மம் எடுக்கிறாங்க. அது ஒரு மன வருத்தம். நிறைய குழந்தைங்க இங்கே தர்மம் எடுக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் வீடியோ எடுக்கிறதே இல்லை. சாப்பாடு மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம வீட்லேயும் குட்டீஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பாலத்துக்கு அடியில் டென்ட்டு போட்டு தங்கியிருக்கிறாங்க. பிள்ளைங்க படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை கொடுக்குறோம். திருமதி மல்லிகை அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். இன்றைக்கி 30வது நாள் சாமி கும்பிட்றாங்க. அவங்க குடும்பமே சந்தோஷமாக இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நேத்திலேருந்து வரவே இல்லையா? இப்போ நம்ம கொடுக்குறதா சாப்பாடா?
சாப்பாடு கொடுக்குறவங்க பேர் கணவர் மிஸ்டர் கணேசன் சார், அவங்களோட டாட்டர் நித்யா, கீதா, கனகேஸ்வரி மேம், அவங்களோட சன் மிஸ்டர் நமேஷ், மிஸ்டர் புகன், மிஸ்டர் ரிஷி, அவங்களோட மருமகன் ஜெகதீஷ், விஜேந்திரன், பிஸ்மான் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. தாத்தா இன்னும் 2 போட்டோண்ணா பசியா? சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பிடணும். சரி, சந்தோஷம் தாத்தா. அப்புறம் தாத்தா எப்படி போயிட்டுருக்கு? வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பனிக்காலம் முடிஞ்சிச்சுன்னு வெயில். அடிக்கிறது. ஆமாம், பயங்கரமான வெயில். தாத்தா மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், கொடுக்குறவங்களும் நல்லா இருக்கணும். நன்றி, சந்தோஷம். மல்லிகம்மாவோட ஆத்மா சாந்தி அடைந்தா குடும்பத்தோடு நல்லா இருக்கு. குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பம் நல்லா பேருந்து நல்லா பேருந்து நல்லா சாமி. மலேசியாவில் வந்து சாப்பாடு கொடுக்குற சாமி நல்லா இருக்கும் சாமி. சரி, அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்காக பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க. சரிங்க சார். குடும்பம் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும், சாப்பாடு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? தேங்க்யூங்க. நம்ம கொடுத்ததுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயுஷ்மான் பவா நல்லா இருக்கு. அண்ணா சாப்பாடு எப்படிங்கண்ணா இருக்கு? பிடிச்சிருக்கா? ஏதாவது குறை இருக்கா சாப்பாட்டில்? சரி சரி நல்லா இருக்காங்க, மகாராஜா இருக்காங்க. இந்த ஒரு புக்கு 10 ரூபா, புக்கு 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பின்னால் அந்த அண்ணா கொடுத்துட்டிங்களா? ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். நம்ம 135 பேருக்கு சாப்பாடு கொடுத்ததில்ல. குழந்தைங்கள்லாம் வெயிலையும் மழையிலையும் பனியிலையும் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தால் விட்டுட்டு வந்துடலாம்மா. இந்த குட்டிங்கெல்லாம் வெயிலில் கிடந்து பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. அதான் மன வருத்தமாக இருக்குது. பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருந்தும் அவங்க தர்மம் எடுக்க விட்டுட்டாங்க. தயவுசெய்து பெற்றவங்களை கைவிடாதீங்க. வெளியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்று எனக்கு நாளை உனக்கு. அதை பெற்ற பிள்ளைங்க யாரும் மறந்துட வேண்டாம். பாட்டியங்க பாருங்கள், ஒவ்வொருத்தங்கிட்ட போய் கையேந்தி தர்மம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பாட்டி தர்மம் எடுக்கிறதுல பிஸியாக இருக்காங்க. இந்த அம்மாட்ட கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம். எப்படி கையேந்தி பாருங்களேன். நிறைய பேரை அடித்து பற்றிடுவாங்க, நிறைய பேர் அடிச்சுடுவாங்க தர்மம் கேட்கும்போது. அவங்க ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பாங்க. பிள்ளைங்களையும் பெற்று இங்கே பாருங்கள், இங்கே தான் தங்கியிருப்பாங்க. இதுலேயே நிறைய கார் பார்க்கிங் இந்த மாதிரி விட்டுருப்பாங்க. 1 2 3 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருமதி மல்லிகா அம்மா 58வது வயதில் இறந்துருக்குறாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். இன்றைக்கி 30வது நாள் ப்ரேயர். அவங்க குடும்பத்தோடு சாமி கும்பிட்றாங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க குடும்பத்துக்கு நோய் நொடி வராமல் சிவன் பாதுகாக்கணும். சாப்பிட்டீங்களா? தாத்தா வாங்கிட்டாங்க. சரி, அம்மன் கோவிலில் கொடுத்துட்ருக்கோம். திருமண நாள், பிறந்த நாள், நினைவு நாள் எல்லாத்துக்குமே நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களும் வீடு ஏற்றுறவங்க தான். மாரப்பன் தாத்தா நல்லா இருக்கீங்களா? நான் மொட்டை அடிச்சிட்டிங்களா? நீங்கள் சனிக்கிழமை வந்தீங்களாம்மா? ஆமாம், உங்களை தேடி பார்த்துட்டு போனேன் நான். தாத்தா வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், அப்புறம் கேன்சர் பேஷண்ட். அவங்க வந்துட்டு மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு மாதமும் உதவிட்டுருக்கோம். தாத்தா ஒரு மேடம் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அமௌண்ட்டு. நான் இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஃப்ரீ ஆகிட்டு வரேன். சரிங்களா? நான் கொண்டு வந்து தரேன். கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட் என்கிட்ட தான் இருக்குது. நான் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வரேன். சரிங்களா? பாதாள சாக்கடை டிச்சு குத்த வேலைக்காக நின்றுட்டுருக்காங்க. மதியானம் இப்போ 1 மணி ஆகுது. இன்னுமே இவங்களுக்கு வேலை கிடைக்கல. திரும்பி வீட்டுக்கு தான் போவாங்க. ரொம்ப ஹாப்பி இவங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஒரு நாளைக்கு இவங்களுக்கு 150 ரூபா தான் சம்பளம். அதுலேயே சாப்பாடு எல்லாம் பார்த்துக்கணும். இவங்க சும்மா டென்ட்டு மாதிரி அங்கங்கே போட்டு தங்கியிருப்பாங்க. திருமதி மல்லிகா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அவங்க குடும்பம் ஹாப்பியாக இருக்கணும். அவங்க பொண்ணு, அவங்களோட பையன், அவங்க மருமகன் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறாங்க 135 பேருக்கு. சாப்பாடை பார்த்தோமே அவங்க முகத்தில் சந்தோஷத்தை பாருங்கள். வேலை கிடைக்கல, இன்னும் திரும்பி வீட்டுக்கு தான் போவாங்க. அதான் ரொம்ப ஒரு மன வருத்தம். வீட்டுக்கு பாத்ரூம் கழுவ, டிச்சு குத்த எல்லாரையும் இவங்களை கூப்பிட்டு போவாங்க. இது குமரபாளையம் ஏரியா. இது ஒரு பஸ் ஸ்டாண்டு. எப்படி தூங்குறாங்கன்னு பாருங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளைங்கள வளர்த்துருப்பாங்க.
நம்ம கொடுத்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் பசியும் பட்டினியுமாக தான் இருப்பாங்க. ஏன் முகம் ஃபுல்லாக வீங்கி இருக்குது? டெம்போக்காரங்க அடிச்சிட்டாங்களா குழந்தைங்களுக்கா? எங்கே ஜோசியம் பார்க்குற தாத்தாங்க? அந்த சைடு நிற்கிறாரு பாருங்க. அவர் இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. இன்னைக்கு மலேசியாவிலேருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆமாம். ஏமாத்துறாங்க. ஏன் சிங்கப்பூர் மேடம் கொடுத்துட்டு தான் இருக்காங்களே. ஆமாம், வாங்கவே இல்லை. ஒரு 1 மந்த் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. வாழ்க்கை பல்லாண்டு நல்லா இருக்கணும். எங்களுக்கு இந்த உதவி தொடர்ந்து நீடிக்கணும். நன்றி நன்றி. மலேசியாவிலேருந்து கொடுக்குறாங்க. மலேசியா பேர். அந்த தாத்தாலாம் அம்மன் காலேஜ் ப்ரொஃபஸர். ஒரு நேரத்தில் நல்லா சம்பாரிச்சுப்பார். தாத்தாவுக்கு 2 சாப்பாடு வச்சுருங்க. எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது அவரால். இவங்கெல்லாம் அன்னைக்கு வந்துட்டு துப்புரவு பணியாளர். ஆனால் இவங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மிங்க. அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ வரைக்கும் வேலை இல்லை, திரும்ப வீட்டுக்கு தான் போகிறாங்களாம். சாப்பாடு மட்டும் இவங்களுக்கு எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். அவ்வளோ தூரம் சாக்கடையில் இறங்கி எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. சரி வரேங்க ஐயா. பவானி பஸ் ஸ்டாண்டில் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் மெயின் நடக்க முடியாத தாத்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தவழ்ந்துட்டே போய் தர்மம் எடுப்பாங்க. எல்லாருமே வந்து தர்மம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா தர்மம் போய் கேட்டால் கை கால் நல்லா தானே இருக்குது அப்படின்றன்னு சொல்லிடுவாங்க. அந்த தாத்தாக்கெல்லாம் சுத்தமாக காலே இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தர்மம் எடுக்கிறாங்க. இந்த செருப்பு தைக்கிற தாத்தாக்கோ சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம். ஆனால் மறு வேலைக்கு வச்சுப்பாங்க. ஒரு துளி கூட வீணாக்க மாட்டாங்க. இந்த தாத்தா செருப்பு தைக்கிற தாத்தா எங்கேயோ போயிருக்கிறாங்க. நம்மளோட கடைசி சாப்பாடு நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம். அங்கே வச்சுருங்க. அவர் எடுத்து சாப்பிட்டுப்பார். 2 சாப்பாடு வச்சுருங்க அவருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தங்கி செருப்பு தைக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் மலேசியா குடும்பம்.